ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூபிஎஸ்சி சிடிஎஸ் 2025 கேட்ட ட்ரையாங்கிள் சம் கொஸ்டின் பார்ப்போம். இன் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபி ப்ளஸ் பிசி = 7.1, பிசி ப்ளஸ் சிஏ = 12.1 சென்டிமீட்டர் அண்ட் சிஏ ப்ளஸ் ஏபி = 7.2 சென்டிமீட்டர். வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலானது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதனால் இந்த ஃபார்முலா. எப்படி நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம்னா, இப்போ சால்வ் பண்ணுவோம் பாருங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் ஏபி வரும். இங்கே இங்கே ஒரு ஏபி இருக்குது, இங்கே ஒரு ஏபி இருக்குது. அதே மாதிரி 2 டைம்ஸ் பிசி இருக்கும். இங்கே பிசி இருக்குது, இங்கேயும் பிசி இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் சிஏ இங்கே இருக்குது, சிஏ இங்கே இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் சிஏ. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 7.1 + 12.1 19.2 19.4 26.4 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இப்போ 2 காமனாக இருக்குது. இப்போ 2 ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்தீங்கன்னா இங்கிட்டு 2 வருமா? வெளியே எடுத்துட்டோம்னா இப்போ அந்த 2 வந்து டினாமினேட்டரில் கொண்டு போயிருங்க. இந்த சைடு இதை கேன்சல் பண்ணோம்னா 13.2. ஓகேவா கைஸ்? இப்போ நமக்கு வந்து ஏபி தெரியணும், பிசி தெரியணும், சிஏ தெரியணும். அப்போ தான் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரையாங்கிளோட ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதில் வந்து கொஸ்டினில் பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி = 7.1ன்னு கொடுத்துட்டாங்க. அதை நம்ம இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ சிஏ = 13.2 13.2 மைனஸ் 7.1. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா சிஏ வந்து 6.1ன்னு கிடச்சிரும். அப்போ சிஏ = 6.1 நம்ம இங்கிட்ட எழுதிக்கலாம். அதே மாதிரி பிசி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த இருக்குது, இந்த தேர்டு கொடுத்த கொஸ்டினில் இதை சால்வ் பண்ணால் நமக்கு கிடச்சிடும். பிசி வேணும்னா பிசி = 13.2 சிஏ ப்ளஸ் ஏபி ரெண்டும் 7.2ன்னு கொடுத்துட்டான். 7.2 இந்த 7.2 இங்கே இருக்குமா? இதை நம்ம ரைட் சைடு கொண்டு போனோம்னா -7.2. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு பிசி 6.0 கிடச்சிரும். அதாவது 6.0 இங்கிட்ட போட்டுருங்க. அப்போ மொத்தம் நமக்கு 13.2ன்னு தெரியும். அப்போ பிசி 6.0, சிஏ 6.1. இப்போ ரிமைனிங் இருக்கிறது 12 + 12.1 + 1.1 ரிமைனிங் கிடச்சிட்டா. அப்போ நமக்கு ஏபி பிசி சிஏ கிடச்சிட்டு. இதை பாருங்கண்ணா, நீங்களா 11 60 61. இது வந்து ஒரு ட்ரிப்ளெட்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இது 90 டிகிரி, இது ஹைபாட்னியூஸு, இது பேஸு, இது பெர்பெண்டிகுலர். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த 61 ஹைபாட்னியூஸ் எடுத்துக்கிட்டோம்னா 61 போட்டுக்கிட்டோம்னா 11 வந்து பேஸு, பெர்பெண்டிகுலர் வந்து 60. இப்போ நமக்கு பைத்தாகரஸ் தியரம் நமக்கு தெரியும். இது வந்து ஏபிசின்னு வச்சுக்கலாம். பைத்தாகரஸ் தியரம் படி என்னென்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் = ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஏசி. அப்போ 11 ஸ்கொயர் ப்ளஸ் 60 ஸ்கொயர் = 61 ஸ்கொயர் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 11 ஸ்கொயர் 121, 60 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் வந்து 36. அப்போ
10 ஸ்கொயர் 100. இப்போ 3600. 61 ஸ்கொயர் என்ன மக்களே? இப்போ 61 ஸ்கொயர் 3721. இதை ஆட் பண்ணுங்கள். நமக்கு இதை ஆட் பண்ணாலும் நமக்கு 1273. LHS ஈக்குவல் டு RHS நமக்கு தெரிஞ்சுட்டு, அப்போ அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நமக்கு இப்போ என்ன இங்கே பாருங்கள், நம்ம AB 1.1, BC 6.0, CA 6.1 கிடச்சிருக்கோம். அதே தான் இங்கே ட்ரிப்ளெட்டில் வந்திருக்கு, ஆனால் டிவைடட் பை 10 பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ 1.1, 6.0, 6.1. நமக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இப்போ half பேஸ் வந்து நமக்கு 11 தெரியும். 11 இந்த இருக்குது ட்ரிப், இந்த ட்ரிப்ளெட்டை யூஸ் பண்ணணும். 1.1 இன்ட்டு ஹைட்டு. ஹைட்டு வந்து ஏபி தான் நமக்கு ஹைட்டு. அப்போ பெர்பெண்டிகுலர் சைடு வந்து 6.0. இப்போ 6.0 2 ஆர் 6 நம்ம ஆட் பண்ணோம்னா 3. இப்போ 1.1 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 3.3 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதுதான் மக்களே ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம் கைஸ்.